ஸோ கைஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் தமிழ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் யார் இன்டர்வியூ அசிஸ்டன்ட் செக்யூரிட்டிக்கு அட்டன் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்குலாம் ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க நீங்கள் சொன்ன வீடியோவில் சொன்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்துருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்னன்னா நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்கிறது தான் என்னுடைய ஒரு ஆசை. ஸோ அதுபடி நான் போட்டிருந்தேன். அதை நிறைய பேர் பார்த்து பயனடைஞ்சிருக்கீங்கிறத கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அதைப்படி ஹை கிளாஸ் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டியோடைய ஒர்க் நேச்சர் கேட்டிருந்தீங்க. ஸோ எனக்கு டைம் கொஞ்சம் கிடைக்கல. எனக்கு ஷிஃப்ட் கொஞ்சம் மாத்தி மாத்தி போட்டிருந்தாங்க. அதனால கொஞ்சம் டைம் கிடைக்கல. ஸோ இப்போ எனக்கு டைம் கிடைக்கும் தான் அத போடுறேன். ஓகேங்களா? லாஸ்ட் ஃபுல்லா வரைக்கும் பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்துச்சோ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ண பார்க்குறேன். சரிங்களா? பிகாஸ் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட்டு ஒர்க்ல ஜாயின் பண்றீங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் எப்படி ரெகுலர் ஒர்க்ல ஜாயின் பண்றது அப்படிங்கிறது வரைக்கும் நான் எல்லாமே அப் டூ பாட்டம் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்டார்ட்டிங்லேருந்து எல்லாமே ஃபுல் வீடியோவையும் பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு எதுவும் டவுட் எதுவும் இருந்துச்சுனாலும் கேளுங்க. சப்போஸ் உங்களுக்கு எதுவும் கமெண்ட்ல கேட்க எனக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு. ஸோ இண்டிவிஜுவலா கேட்கணும்னா கண்டிப்பா கேளுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் குடுக்குறேன். சரிங்களா? ஸோ பயப்படாம எல்லாருமே கேளுங்க. கண்டிப்பா உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் நான் கண்டிப்பா கிளியர் பண்ண பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு என்னன்னா, ஒர்க் நேச்சர் தான் பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதுல என்னென்ன சொல்லியிருப்பேன் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி நீங்க ஜாயின் பண்ண போறீங்க. ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் எப்படி இருக்கும்? என்ன மாரியான ஒர்க் குடுப்பாங்க? ஸோ ஆஃப்டர் 3 மந்த்ஸ் என்ன மாரியான ஒர்க் குடுப்பாங்க? ஸோ ஷிஃப்ட் டைமிங், ஸோ என்ன மாதிரியான ஒர்க்லாம் இருக்கும்? உங்களுக்கு நமக்கு என்ன மாரியான ஒர்க்லாம் அலோகேட் பண்ணுவாங்க? அப்படிங்கிறதுல ஃபுல் டீட்டெயில்ஸா நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ ஃபுல் வீடியோவையும் கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே. ஸோ கைஸ் இது தெரியுதா? நான் ரைஸ் பண்றேன். கர்சர் உங்களுக்கு தெரியும்ன்றத நான் நம்புறேன். இந்த இமேஜ பாருங்க. ஸோ இந்த இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் அந்த எக்ஸ்ரே மிஷின். ஓகேங்களா? இங்க மட்டும் தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். வேற எங்கேயுமே நம்ம ஒர்க் பண்ண மாட்டோம். இதே தான் ஏர்போர்ட்குள்ள இருக்கும். இதே மிஷின் ஏர்போர்ட்குள்ள இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மிஷின் கிட்ட தான் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஒர்க் பண்ணுவோம். இந்த மிஷின்ல ஒர்க் பண்ண மாட்டோம். இந்த மிஷின் கிட்ட தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ஆ இங்க தான் ஒர்க் இருக்கும். ஓகேங்களா? இந்த மிஷின நல்லா பார்த்துக்கங்க. இதுதான் லக்கேஜ் ஸ்கேன் பண்ற எக்ஸ்ரே மிஷின். ஓகேங்களா? ஸோ ஆ ஜாயினிங் இப்போ உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் எல்லாமே வந்துருச்சு. ஆ இன்டர்வியூ செலக்ட் ஆகி ஆஃபர் லெட்டர் நீங்க டிவிலாம் முடிச்சு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சு, நீங்க ஃபர்ஸ்ட் 3 மாசம் ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 மாசம் என்ன மாரியான ஆ ஒர்க் நேச்சர் என்ன மாரி உங்கள ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் டீட்டெயிலா சொல்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்னன்னா, என்னுடைய இத பத்தி நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட்டு. ஓகேங்களா? நான் கரெக்ட்டா ஜூலைல ஜாயின் பண்ணேன். ஜூலைல ஜாயின் பண்ணிட்டு, இப்போ வரைக்கும் எனக்கு ட்ரெய்னிங் தான் போய்க்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? லைக் ட்ரெய்னிங் மீன்ஸ் ஆ எனக்கு அலோகேட் பண்ண பிளேஸ் என்னன்னா ஏர்போர்ட். ஓகேங்களா? சென்னை ஏர்போர்ட். ஸோ சென்னை ஏர்போர்ட்டுக்குள்ள இந்த மிஷின் இருக்கும். இந்த மிஷின்ல தான் எனக்கு ஒர்க்கே இருக்கும். ஓகேங்களா? பட் நமக்கு ட்ரெய்னிங் எங்கே இருக்கும்ன்றத பார்த்தீங்கன்னா, கார்கோ. ஓகேங்களா? இந்த பெரிய பெரிய பார்சல்ஸு இதெல்லாம் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க தெரியுமா? இப்போ வெளிநாட்டுலேருந்து காய்கறிகள், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு அதே மாரி ஏதாவது ஆட்டோ பார்ட்ஸ் லைக் ஆம் வண்டியோடைய பார்ட்ஸு, காரு இந்த மாரி பெரிய பெரிய பொருட்களெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அத தான் கார்கோன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் கார்கோல தான் ட்ரெய்னிங் இருக்கும். ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் ஆர் 2 மந்த்ஸ். ஓகேங்களா? ஸோ 2 மந்த்ஸ் தான் நமக்கு மினிமம் 2 மந்த்ஸ் இல்ல ஆர் 1 மந்த்ஸ் நமக்கு அங்க தான் ஒர்க் இருக்கும். அங்கேயும் இதே மாரி ஒர்க் மிஷின் இருக்கும். ஓகேங்களா? இதே மாரி மிஷின் பட் இது சின்னமா இருக்கு. பட் அங்க ரொம்ப பெருசு பெருசா இருக்கும். ஒரு 2 நாள், 3 நாள் நின்றா மட்டும் தான் அந்த மிஷினோட ஹைட் நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா பார்சல்ஸ் நெறைய வரும். பெரிய பெரிய பார்சல்லாம் வரும். ஆ லைக் பாக்ஸ் அந்த மாரி பெரிய பெரிய பாக்ஸ்லாம் வரும். ஸோ அதனால அதெல்லாம் ஸ்கேன் பண்றதுக்கு இந்த மாரி மிஷின் தான் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ என்னடா இண்டக்ஷன் ப்ரோகிராம் 5 டேஸு, ஆஸ்எக் எக்ஸாம் 14 டேஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கேனே அப்படின்னு சொல்லி நெனைக்காதீங்க. நமக்கு நோட்டிஃபிகேஷன்ல இத பத்தி எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த 2 இத பத்தி. இந்த 2 இத பத்தி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த 2 இத பத்தி நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. இது என்னன்னா எலிஜிபிலிட்டி எக்ஸாம். ஓகேங்களா? ஆ ஸ்கிரீனர்ஸ்க்கு இருக்கிற மாரியும், உங்களுக்கும் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டிக்கும் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் எழுதியே ஆகணும். கண்டிப்பா எழுதியே ஆகணும். அதுக்கு பெரிய புக் ஒண்ணு குடுப்பாங்க. ஓகேங்களா? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20, 22 மேனுவல்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? அத நீங்க படிச்சு சிஸ்டம்ல எக்ஸாம் எழுதணும். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும். ஆ நார்மல் எக்ஸாம் மாரி நெனைச்சிராதீங்க. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும். அதே மாரி
ஆப்செக் எக்ஸாம்ங்கிறதும் கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இன்ன வரைக்கும் நாங்க அட்டெண்ட் பண்ணல. சீனியர்ஸ கேட்ட வரைக்கும் அதுதான் சொன்னாங்க. ஸோ இந்த 2 எக்ஸாம பத்தியும் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்லயே எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த 2 எக்ஸாமும் வந்து இம்பார்ட்டன்ட். இது எழுதுனா மட்டும் தான் உங்களுக்கு வந்து ரெகுலர் ஜாப் கிடைக்கும். லைக் இப்போ நீங்க ஆஃப்டர் ஜாயினிங் த போஸ்டிங் இப்ப ஜாயின் பண்ணிட்டீங்க. டிவிலாம் முடிச்சு. ஸோ இந்த 2 எக்ஸாம் எழுதுறதுக்கான ட்ரெய்னிங் உங்களுக்கு கார்கோல நடக்கும். ஓகேங்களா? ஸோ பட் எங்களுக்கு இன்னும் அந்த எக்ஸாம்க்கான ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இன்ன வரைக்கும் எங்களுக்கு வந்து சொல்லல. இப்போதைக்கு எங்களுக்கு 1 மந்த் வந்து கார்கோல ஆ ட்ரெய்னிங் தான் போய்க்கிட்டு இருக்கு. ட்ரெய்னிங் மீன்ஸ் ஒர்க் நேச்சுரல் ஒர்க் தான் போய்க்கிட்டு இருக்கு. பட் அத வந்து ட்ரெய்னிங் தான் சொல்றாங்க. ஸோ ஸ்லாட்ட பொறுத்து தான். இது வந்து எங்க இந்த எக்ஸாம் எங்க நடக்கும் பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட் அத்தாரிட்டியோடைய அஃபிஷியல் எக்ஸாம்ஸ் ட்ரெய்னிங் சென்டர் ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? அது சென்னையில தான் இருக்கு. ஸோ நீங்க திருச்சியில செலக்ட் ஆனாலும் சென்னையில தான் வந்து எழுதணும். ஓகேங்களா? ஏன்னா திருச்சியில வந்து அந்த எக்ஸாம் சென்டர் வந்து இல்ல. சரிங்களா? அதனால நீங்க வந்து சென்னையில தான் வந்து எழுதுற மாரி இருக்கும். 14 டேஸ். ஃபர்ஸ்ட் 5 டேஸ் வந்து இண்டக்ஷன் ப்ரோகிராம். அதுலயும் ஒரு எக்ஸாம் இருக்கும். அதுல கூட கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஸோ ஆப்ஸ்ட்ராக்ட் எக்ஸாம் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 14 டேஸ் அங்க அத்தாரிட்டி ஆஃபீசர்ஸ் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. அங்கேயும் தனியா நடக்கும். அது வந்து ஒரு ப்ரொசீஜர். அங்கே கிளாஸ் எடுக்கிறது. ஓகேங்களா? ட்ரெய்னிங் அதாவது எக்ஸாம் சென்டர்ல. 14 டேஸ்னா 13 டேஸ் உங்களுக்கு வந்து ட்ரெய்னிங் அங்க அத்தாரிட்டி பீப்பிள் குடுப்பாங்க. ஸோ 14வது நாள் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் எல்லாமே ஓகேங்களா? ஸோ அது முடிச்சா மட்டும் தான் நீங்க வந்து ஃபர்தரா வேலையில இருக்க முடியும். ஸோ அத நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா, இன்னொரு அட்டெம்ப்ட் எழுதலாம். பட் அதுக்குள்ள காசு எல்லாமே வந்து நீங்க பே பண்ணி எழுதுற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் மட்டும் ஆ நம்ம கவர்ன்மெண்ட் ஏர்போர்ட் அத்தாரிட்டி வந்து பே பண்ணி நம்மள எழுத வைப்பாங்க. ஸோ செகண்ட் எக்ஸாம் வந்து அதில ஃபர்ஸ்ட் எக்ஸாமும் ஃபெயில் ஆயிட்டீங்க. பட் எனக்கு செகண்ட் எக்ஸாம் வந்து வில்லிங் நான் எழுதணும் அப்படின்ற பட்சத்தில ஆ நீங்க ஓன் காசு போட்டு நீங்க வந்து செலவு பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்தரா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்லயே வந்து கிளியர் பண்ற கொஞ்சம் இத பாருங்க. ஓகேங்களா? பட் இந்த எக்ஸாம பத்தி நமக்கு நோட்டிஃபிகேஷனே விட்டுருக்க மாட்டாங்க. இத பத்தி நாங்களும் கேட்டோம். எதுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே மென்ஷன் பண்ணல. திடீர்னு வந்து சடனா சொல்றீங்களே அப்டின்ட்டு. பட் இது வந்து ப்ரொசீஜர் அப்டின்ற மாரி சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2 எக்ஸாம் இருக்கும். இந்த 2 எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து தனி டைமிங், உங்க எல்லாமே ஷிஃப்ட் டைமிங் எல்லாமே இருக்கும். ஒர்க் எல்லாமே. இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு 1 மாசமாவது நீங்க வந்து கார்கோல ஒர்க் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அந்த டைமிங்ல வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஷிஃப்ட் வந்து 2டே ஷிஃப்ட் தான் இருக்கும். 2 ஷிஃப்ட்னா, ஒண்ணு காலையில ஷிஃப்ட் 6 மணி டூ மதியம் 2 மணி. மதிய ஷிஃப்ட் வந்து மதியம் 2 மணி டூ கா நைட்டு 10 மணி. அதே மாரி ஜெனரல் ஷிஃப்ட் ஒண்ணு இருக்கு. ஜெனரல் ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு போடுறது ரேர். ஜெனரல் ஷிஃப்ட்னா நார்மலா 10 மணிக்கு காலையில 10 மணிக்கு வந்துட்டு காலையில 10 மணிக்கு வந்துட்டு சாயந்தரம் 6 மணிக்கு போற மாரி. அதுதான் ஜெனரல் ஷிஃப்ட். காலையில ஷிஃப்ட், ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட், ஜெனரல் ஷிஃப்ட் 3 ஷிஃப்ட் இருக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து நீங்க ட்ரெய்னிங் போற வரைக்கும் அந்த ஷிஃப்ட் தான் உங்களுக்கு போய்க்கிட்டு இருக்கும். எங்கன்னா கார்கோல. ஓகேங்களா? கார்கோனா அந்த எக்ஸ்போர்ட், இம்போர்ட் பண்ற இடத்துல. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ற இடத்துல தான் இருப்பீங்க. அங்க வர பார்சல்ஸ் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மட்டுமே 2000 பார்சல் அந்த மாரிலாம் வரும். ஸோ அந்த பாக்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க ஒட்டணும். ஸ்டிக்கர் ஒவ்வொன்னுக்கும் ஸ்கேன் பண்ண உடனே, அந்த ராலியில வர நீங்க ஒட்டிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஒட்டி ஒட்டி வைக்கணும். பட் அந்த பார்சல் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு அதுக்கு தனியா ஆள் இருப்பாங்க. சரிங்களா? நீங்க அத வந்து ஸ்கேன் பண்ணி வரத ஸ்டிக்கர் ஒட்டணும். ஸ்கேன் ஆயிருச்சுன்னா, அதே மாரி டாக்குமெண்ட் ஒர்க்க வந்து நீங்க தான் கொஞ்சம் பார்த்துக்கிற மாரி இருக்கும். டே டு டே டாக்குமெண்ட் ஒர்க்லாம் ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. நெறையா நீங்க ஜாயின் பண்ண போற டைம்ல நெறையா டாக்குமெண்ட் கேட்பாங்க. ஓகேங்களா? ரொம்ப டாக்குமெண்ட் கேட்பாங்க. கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து ஒரு ஏர்போர்ட் மாதிரியான ஒரு சென்சிட்டிவான ஏரியாக்குள்ள உள்ள போறீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஒரு ஆபத்தான மனிதர் இல்ல அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்காக தான் அவ்வளோ டாக்குமெண்ட் ஃபார்மாலிட்டீஸ்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ கார்கோல தான் எல்லாமே இருக்கும். ஸ்க்ரீனருக்கு பக்கத்துலயே நீங்க உட்காந்துருக்க மாரி இருக்கும். ஸ்க்ரீனர் வந்து அந்த மிஷின்குள்ள இருந்து உங்களுக்கு எல்லாமே வரும். பார்சல்ஸ் எல்லாமே ஸ்கேன் ஆயி வரும். இந்த சேர் போட்டு உட்காந்துருக்காரா, இதே மாரி பக்கத்துல நீங்க உட்காந்துக்கணும். உட்காந்துக்கிட்டு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டே இருக்கணும். வர பார்சலுக்கு டக்கு 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 டக்குன்னு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டே இருக்கணும். அந்த பார்சல எடுத்து போடுறதுக்கு வேற லோடர் இருப்பாங்க. தனியா இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்க்ரீனர் அதே மாரி இருந்தா, இங்கனக்குள்ள சிஸ்டம் இருக்கும். இந்த கர்சர பார்த்தீங்கன்னா, மிஷினுக்கு பக்கத்துல அங்கனக்குள்ள சிஸ்டம் இருக்கும். சிஸ்டம்ல அவர் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஏதாவது எக்ஸ்ப்ளோசிவ் பொருள் தென்படுதா, மெட்டல் தென்படுதான்ட்டு. ஸ்கேன் ஆகி வர எல்லாமே இங்க தான் வந்து சிஸ்டம்ல தான் வந்து அவருக்கு தெரியும். ஸோ, இந்த உட்காந்துருக்காங்கல்ல, இவங்க தான் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி. இவங்க தான் ஸ்டிக்கர் ஒட்டுற மாரி இருக்கும்.
ஸோ பக்கத்துல நீங்க ஸ்டிக்கர்லாம் முடிச்சதுக்கப்புறம் அங்க போயிட்டு டாக்குமெண்டேஷன் ஒர்க் கொஞ்சம் பார்க்குற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒர்க்கு. ஆக்சுவல் ஒர்க் இதுதான். ஓகேங்களா? நீங்க வந்து ஆ ஏர்போர்ட் போனாலும் சரி, ஏர்போர்ட்லன்னா உங்களுக்கு பார்சல் இல்லாம இந்த மாரி ஒரு பேசஞ்சருடைய இந்த லக்கேஜ் வரும். ஆஸ் யூசுவல் இந்த லக்கேஜ் இந்த படத்துல போட்டிருக்க மாரியே தான் இருக்கும். அங்க ஏர்போர்ட்டுக்கு உள்ள. ஏன்னா ஏர்போர்ட்டுக்குள்ள உங்களுக்கு ஏசில இருப்பீங்க. ஏசில ஒர்க் பண்ணுவீங்க. பட் கார்கோல வந்து அந்த மாரிலாம் இருக்காது. குடோன் தான் ஃபுல்லா பெரிய குடோனா இருக்கும். நெறைய டஸ்ட் இருக்கும். நெறையா இருக்கும். கொஞ்சம் ஒரு மாரியா தான் இருக்கும். படிச்சுட்டு வந்துட்டு இந்த மாரி ஒர்க்லாம் வருமாங்கிறதெல்லாம் தோணும். பட் அது ட்ரெய்னிங். அந்த மாரி இடத்துல நீங்க ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா, ஏர்போர்ட்ல ஒர்க் பண்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவல் நீங்க ட்ரெய்னிங், எக்ஸாம்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஆக்சுவல் ஒர்க் வந்து இந்த மாரி தான். இந்த இமேஜ்ல குடுத்துருக்க மாரி தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகேங்களா? லக்கேஜ் வரும். லக்கேஜ தூக்கி வச்சு உங்களுக்கு ஸ்கேன் ஆகி வந்தோனே டக்குனு ஸ்டிக்கர் ஒட்டி லக்கேஜ பேசஞ்சர்ட்ட குடுக்க வேண்டியது தான். இது. ஓகேங்களா? ஸோ 3 ஷிஃப்ட் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் காலை ஷிஃப்ட், மதிய ஷிஃப்ட், ஜெனரல் ஷிஃப்ட் ட்ரெய்னிங்ல. ஓகேங்களா? ஆஃப்டர் எக்ஸாம்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆ 4 ஷிஃப்ட் இருக்கும். 4 ஷிஃப்ட்னா காலையில ஷிஃப்ட், மதிய ஷிஃப்ட், ஜெனரல் ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட் ஒண்ணும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். நைட் ஷிஃப்ட் கண்டிப்பா பார்த்தே ஆகணும். வாரத்துல 5 நாள் தான் உங்களுக்கு வேலை. ஓகேங்களா? வாரத்துல 5 நாள் தான் லீவு. சனி, ஞாயிறு லீவு. ஸோ 5 நாளுமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னா, லைக் எப்படின்னா 2 நாள் 5 நாள்ல 2 நாள் வந்து நீங்க 12 மணி நேரம், 12 மணி நேரம் வேலை பார்க்கணும். அதாவது காலையில 10 மணிக்கு போயிட்டு, நைட்டு 10 மணிக்கு தான் வர மாரி இருக்கும். அது 2 நாள் அந்த மாரி பார்க்கணும். ஸோ மத்த 3 நாள் வந்து நீங்க 8 மணி நேரம், 8 மணி நேரம். அது காலை ஷிஃப்ட்டோ, நைட் ஷிஃப்ட்டோ அந்த மாரி போடுவாங்க. நீங்க பார்த்து பார்த்து தான் ஆகணும். சனி, ஞாயிறு உங்களுக்கு லீவு. ஸோ உங்களுக்கு சேலரி எப்படி இருக்கும்னா, 21,500 வந்து ஃபர்ஸ்ட் இயர் குடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் இயர்னா ஒரு மாசத்துக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த 21,500மே உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட்டுமே வராது. அதுல பிஎஃப் புடிச்சிட்டு, ஆ 10 அதாவது 19K தான் என்னமோ வரும்னு நெனைக்கிறேன். 19K தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நீங்க பட்ஜெட்லாம் பார்த்துக்கங்க. திருச்சி மாரி ஏரியால நீங்க தங்கி, நீங்க தான் அக்காமடேஷன் எதுவுமே குடுக்க மாட்டாங்க ஃபிரெண்ட்ஸ். நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. அக்காமடேஷன்ஸ், ஃபுட்டு, யூனிஃபார்ம் எதுவுமே குடுக்க மாட்டாங்க. சேலரி மட்டும் தான். நீங்க ஒர்க் பண்றீங்க. அதுக்கான சேலரி மட்டும் தான் குடுப்பாங்க. வேற எந்த அரேஞ்ச்மென்ட்டுமே இருக்காது. ஓகேங்களா? இத மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க. இது கவர்மெண்ட்டுமே இல்ல. நம்ம ஒர்க் பண்ற இது வந்து கவர்மெண்ட் நெனச்சு நெனச்சு வராங்க. கவர்மெண்ட்டும் இல்ல. அதே மாரி நீங்க 3 வருஷம் இதுல ஒர்க் பண்ணதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் முடிஞ்சிரும். அடுத்த 3 வருஷம் நீங்க வந்து ஒர்க் பண்றதுக்கு விருப்பம் இருக்கான்னு சொல்லிட்டு, ஆ ஹை கிளாஸ்லருந்து கேட்பாங்க. ஆஃபீசர்ஸ் கேட்பாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க தொடரலாம். இல்லைன்னா 3 வருஷம் கான்ட்ராக்ட் முடிஞ்ச உடனே கிளம்பி வந்துரலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல். இது சொல்லிட்டேன். ஒர்க்கு ஏர்போர்ட்ல நீங்க எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஏர்போர்ட்ல டைரக்ட்டா உங்களுக்கு இருக்கும். ஸோ 4 ஷிஃப்ட் இருக்கும்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? இத நல்லா புரிஞ்சு வச்சுக்கங்க. எக்ஸாம் சென்டர் வந்து இல்ல. சரிங்களா? அதனால நீங்க வந்து சென்னையில தான் வந்து எழுதுற மாரி இருக்கும். 14 டேஸ். ஃபர்ஸ்ட் 5 டேஸ் வந்து இண்டக்ஷன் ப்ரோகிராம். அதுலயும் ஒரு எக்ஸாம் இருக்கும். அதுல கூட கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஸோ ஏர்செக் எக்ஸாம் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 14 டேஸ் அங்க அத்தாரிட்டி ஆஃபீசர்ஸ் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. அங்கேயும் தனியா நடக்கும். அது வந்து ஒரு ப்ரொசீஜர். அங்கே கிளாஸ் எடுக்கிறது. ஓகேங்களா? ட்ரெய்னிங் அதாவது எக்ஸாம் சென்டர்ல. 14 டேஸ்னா 13 டேஸ் உங்களுக்கு வந்து ட்ரெய்னிங் அங்க அத்தாரிட்டி பீப்பிள் குடுப்பாங்க. ஸோ 14வது நாள் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் எல்லாமே ஓகேங்களா? ஸோ அது முடிச்சா மட்டும் தான் நீங்க வந்து ஃபர்தரா வேலையில இருக்க முடியும். ஸோ அத நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா, இன்னொரு அட்டெம்ப்ட் எழுதலாம். பட் அதுக்குள்ள காசு எல்லாமே வந்து நீங்க பே பண்ணி எழுதுற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் மட்டும் ஆ நம்ம கவர்ன்மெண்ட் ஏர்போர்ட் அத்தாரிட்டி வந்து பே பண்ணி நம்மள எழுத வைப்பாங்க. ஸோ செகண்ட் எக்ஸாம் வந்து அதில ஃபர்ஸ்ட் எக்ஸாமும் ஃபெயில் ஆயிட்டீங்க. பட் எனக்கு செகண்ட் எக்ஸாம் வந்து வில்லிங் நான் எழுதணும் அப்படின்ற பட்சத்தில, நீங்க ஓன் காசு போட்டு நீங்க வந்து செலவு பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்தரா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்லயே வந்து கிளியர் பண்ற கொஞ்சம் இத பாருங்க. ஓகேங்களா? பட் இந்த எக்ஸாம பத்தி நமக்கு நோட்டிஃபிகேஷனே விட்டுருக்க மாட்டாங்க. இத பத்தி நாங்களும் கேட்டோம். எதுக்கு நோட்டிஃபிகேஷன் எதுலயுமே மென்ஷன் பண்ணல. திடீர்னு வந்து சடனா சொல்றீங்களே அப்டின்ட்டு. பட் இது வந்து ப்ரொசீஜர் அப்டின்ற மாரி சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2 எக்ஸாம் இருக்கும். இந்த 2 எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து தனி டைமிங், உங்க எல்லாமே ஷிஃப்ட் டைமிங் எல்லாமே இருக்கும். ஒர்க் எல்லாமே. இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு 1 மாசமாவது நீங்க வந்து கார்கோல ஒர்க் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அந்த டைமிங்ல வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஷிஃப்ட் வந்து 2டே ஷிஃப்ட் தான் இருக்கும். 2 ஷிஃப்ட்னா, ஒண்ணு காலையில ஷிஃப்ட் 6 மணி டூ மதியம் 2 மணி. மதிய மதிய ஷிஃப்ட் வந்து மதியம் 2 மணி டூ கா நைட்டு 10 மணி. அதே மாரி ஜெனரல் ஷிஃப்ட் ஒண்ணு இருக்கு. ஜெனரல் ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு போடுறது ரேர். ஜெனரல் ஷிஃப்ட்னா நார்மலா 10 மணிக்கு காலையில 10 மணிக்கு வந்துட்டு காலையில 10 மணிக்கு வந்துட்டு
சாயந்தரம் 6 மணிக்கு போற மாரி. அதுதான் ஜெனரல் ஷிஃப்ட். காலையில ஷிஃப்ட், ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட், ஜெனரல் ஷிஃப்ட் 3 ஷிஃப்ட் இருக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து நீங்க ட்ரெய்னிங் போற வரைக்கும் அந்த ஷிஃப்ட் தான் உங்களுக்கு போய்க்கிட்டு இருக்கும். எங்கன்னா கார்கோல. ஓகேங்களா? கார்கோன்னா அந்த எக்ஸ்போர்ட், இம்போர்ட் பண்ற இடத்துல. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ற இடத்துல தான் இருப்பீங்க. அங்க வர பார்சல்ஸ் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மட்டுமே 2000 பார்சல் அந்த மாரிலாம் வரும். ஸோ அந்த பாக்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க ஒட்டணும். ஸ்டிக்கர் ஒவ்வொன்னுக்கும் ஸ்கேன் பண்ண உடனே, அந்த ரேலியில வர 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 நீங்க ஒட்டிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஒட்டி ஒட்டி வைக்கணும். பட் அந்த பார்சல் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு அதுக்கு தனியா ஆள் இருப்பாங்க. சரிங்களா? நீங்க அத வந்து ஸ்கேன் பண்ணி வரத ஸ்டிக்கர் ஒட்டணும். ஸ்கேன் ஆயிருச்சுன்னா, அதே மாரி டாக்குமெண்ட் ஒர்க்க வந்து நீங்க தான் கொஞ்சம் பார்த்துக்கிற மாரி இருக்கும். டே டு டே டாக்குமெண்ட் ஒர்க்லாம் ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. நெறையா நீங்க ஜாயின் பண்ண போற டைம்ல நெறையா டாக்குமெண்ட் கேட்பாங்க. ஓகேங்களா? ரொம்ப டாக்குமெண்ட் கேட்பாங்க. கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து ஒரு ஏர்போர்ட் மாதிரியான ஒரு சென்சிட்டிவான ஏரியாக்குள்ள உள்ள போறீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஒரு ஆபத்தான மனிதர் இல்ல அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்காக தான் அவ்வளோ டாக்குமெண்ட் ஃபார்மாலிட்டீஸ்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ கார்கோல தான் எல்லாமே இருக்கும். ஸ்க்ரீனருக்கு பக்கத்துலயே நீங்க உட்காந்துருக்க மாரி இருக்கும். ஸ்க்ரீனர் வந்து அந்த மிஷின்குள்ள இருந்து உங்களுக்கு எல்லாமே வரும். பார்சல்ஸ் எல்லாமே ஸ்கேன் ஆயி வரும். இந்த சேர் போட்டு உட்காந்துருக்காரா, இதே மாரி பக்கத்துல நீங்க உட்காந்துக்கணும். உட்காந்துக்கிட்டு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டே இருக்கணும். வர பார்சலுக்கு டக்கு 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 டக்குன்னு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டே இருக்கணும். அந்த பார்சல எடுத்து போடுறதுக்கு வேற லோடர் இருப்பாங்க. தனியா இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்க்ரீனர் அதே மாரி இருந்தா, இங்கனக்குள்ள சிஸ்டம் இருக்கும். இந்த கர்சர பார்த்தீங்கன்னா, மிஷினுக்கு பக்கத்துல இங்கனக்குள்ள சிஸ்டம் இருக்கும். சிஸ்டம்ல அவர் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஏதாவது எக்ஸ்ப்ளோசிவ் பொருள் தென்படுதா, மெட்டல் தென்படுதான்ட்டு, ஸ்கேன் ஆகி வர எல்லாமே இங்க தான் வந்து சிஸ்டம்ல தான் வந்து அவருக்கு தெரியும். ஸோ, இந்த உட்காந்துருக்காங்கல்ல, இவங்க தான் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி. இவங்க தான் ஸ்டிக்கர் ஒட்டுற மாரி இருக்கும். ஸோ, பக்கத்துல நீங்க ஸ்டிக்கர்லாம் முடிச்சதுக்கப்புறம், அங்க போயிட்டு டாக்குமெண்டேஷன் ஒர்க் கொஞ்சம் பார்க்குற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ, இதுதான் ஒர்க்கு. ஆக்சுவல் ஒர்க் இதுதான். ஓகேங்களா? நீங்க வந்து ஆ ஏர்போர்ட் போனாலும் சரி, ஏர்போர்ட்லன்னா உங்களுக்கு பார்சல் இல்லாம இந்த மாரி ஒரு பேசஞ்சருடைய இந்த லக்கேஜ் வரும். ஆஸ் யூசுவல் இந்த லக்கேஜ் இந்த படத்துல போட்டிருக்க மாரியே தான் இருக்கும். அங்க ஏர்போர்ட்டுக்கு உள்ள. ஏன்னா ஏர்போர்ட்டுக்குள்ள உங்களுக்கு ஏசில இருப்பீங்க. ஏசில ஒர்க் பண்ணுவீங்க. பட் கார்கோல வந்து அந்த மாரிலாம் இருக்காது. குடோன் தான் ஃபுல்லா பெரிய குடோனா இருக்கும். நெறைய டஸ்ட் இருக்கும். நெறையா இருக்கும். கொஞ்சம் ஒரு மாரியா தான் இருக்கும். படிச்சுட்டு வந்துட்டு இந்த மாரி ஒர்க்லாம் வருமாங்கிறதெல்லாம் தோணும். பட் அது ட்ரெய்னிங். அந்த மாரி இடத்துல நீங்க ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா, ஏர்போர்ட்ல ஒர்க் பண்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவல் நீங்க ட்ரெய்னிங், எக்ஸாம்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஆக்சுவல் ஒர்க் வந்து இந்த மாரி தான். இந்த இமேஜ்ல குடுத்துருக்க மாரி தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகேங்களா? லக்கேஜ் வரும். லக்கேஜ தூக்கி வச்சு, ஸ்கேன் ஆகி வந்தோனே டக்குனு ஸ்டிக்கர் ஒட்டி, லக்கேஜ பேசஞ்சர்ட்ட குடுக்க வேண்டியது தான். இது. ஓகேங்களா? ஸோ 3 ஷிஃப்ட் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் காலை ஷிஃப்ட், மதிய ஷிஃப்ட், ஜெனரல் ஷிஃப்ட். ட்ரெய்னிங்ல. ஓகேங்களா? ஆஃப்டர் எக்ஸாம்லாம் முடிச்சதுக்கப்புறம், உங்களுக்கு வந்து ஆ 4 ஷிஃப்ட் இருக்கும். 4 ஷிஃப்ட்னா காலையில ஷிஃப்ட், மதிய ஷிஃப்ட், ஜெனரல் ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட் ஒண்ணும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். நைட் ஷிஃப்ட் கண்டிப்பா பார்த்தே ஆகணும். வாரத்துல 5 நாள் தான் உங்களுக்கு வேல. ஓகேங்களா? வாரத்துல 5 நாள் தான் லீவா, சனி, ஞாயிறு லீவு. ஸோ 5 நாளுமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னா, லைக் எப்படின்னா 2 நாள் 5 நாள்ல 2 நாள் வந்து நீங்க 12 மணி நேரம், 12 மணி நேரம் வேல பார்க்கணும். அதாவது காலையில 10 மணிக்கு போயிட்டு, நைட்டு 10 மணிக்கு தான் வர மாரி இருக்கும். அது 2 நாள் அந்த மாரி பார்க்கணும். ஸோ மத்த 3 நாள் வந்து நீங்க 8 மணி நேரம், 8 மணி நேரம். அது காலை ஷிஃப்ட்டோ, நைட் ஷிஃப்ட்டோ அந்த மாரி போடுவாங்க. நீங்க பார்த்து பார்த்து தான் ஆகணும். சனி, ஞாயிறு உங்களுக்கு லீவு. ஸோ உங்களுக்கு சேலரி எப்படி இருக்கும்னா, 21,500 வந்து ஃபர்ஸ்ட் இயர் குடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் இயர்னா ஒரு மாசத்துக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த 21,500மே உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட்டுமே வராது. அதுல பிஎஃப் புடிச்சிட்டு, ஆ 10 அதாவது 19K தான் என்னமோ வரும்னு நெனைக்கிறேன். 19K தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நீங்க பட்ஜெட்லாம் பார்த்துக்கங்க. திருச்சி மாரி ஏரியால நீங்க தங்கி, நீங்க தான் அக்காமடேஷன் எதுவுமே குடுக்க மாட்டாங்க ஃபிரெண்ட்ஸ். நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. அக்காமடேஷன்ஸ், ஃபுட்டு, யூனிஃபார்ம் எதுவுமே குடுக்க மாட்டாங்க. சேலரி மட்டும் தான். நீங்க ஒர்க் பண்றீங்க. அதுக்கான சேலரி மட்டும் தான் குடுப்பாங்க. வேற எந்த அரேஞ்ச்மென்ட்டுமே இருக்காது. ஓகேங்களா? இத மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க. இது கவர்மெண்ட்டுமே இல்ல. நம்ம ஒர்க் பண்ற இது வந்து கவர்மெண்ட் நெனச்சு நெனச்சு வராங்க. கவர்மெண்ட்டும் இல்ல. அதே மாரி நீங்க 3 வருஷம் இதுல ஒர்க் பண்ணதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் முடிஞ்சிரும். அடுத்த 3 வருஷம் நீங்க வந்து ஒர்க் பண்றதுக்கு விருப்பம் இருக்கான்னு சொல்லிட்டு, ஆ ஹை கிளாஸ்லருந்து கேட்பாங்க. ஆஃபீசர்ஸ் கேட்பாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க தொடரலாம். இல்லைன்னா 3 வருஷம் கான்ட்ராக்ட் முடிஞ்ச உடனே கிளம்பி வந்துரலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல். இது சொல்லிட்டேன். ஒர்க்கு ஏர்போர்ட்ல நீங்க எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஏர்போர்ட்ல டைரக்ட்டா உங்களுக்கு இருக்கும். ஸோ 4 ஷிஃப்ட் இருக்கும்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? இத நல்லா புரிஞ்சு வச்சுக்கங்க.